இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து வணிக பயன்பாட்டுக்கு தேவையான சிலிண்டரை வந்து நிப்பாட்ட சொல்லி அந்தந்த டீலர் சொல்லிட்டாங்களாம். இப்போ நேற்றுலேருந்து கேட்கும்போது நாங்கள் சிலிண்டர் இல்லை சார்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி நிப்பாட்ட சொல்லிட்டாங்க, வீடுகளுக்கு மட்டும் வழங்க சொல்கிறாங்கன்னு. இப்போ எங்ககிட்ட எல்லாமே மதுரையை பொறுத்த வரைக்கும் சிலிண்டர்லாம் மொத்தமாக வந்து ஸ்டாக் வைக்க முடியாது. இப்படி திடீர்னு ஒரு தட்டுப்பாடு வரும்னு நாங்களும் எதிர்பார்க்கல. கொரோனா காலகட்டங்களில் தான் 1வது லாக்டவுன் 2வது லாக்டவுன் வந்தது. இப்போது இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3வது லாக்டவுனை பொதுமக்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்குமோ அப்படின்னு ஒரு பெரிய அச்சம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காஃபி டீ கடை கூட சிலிண்டர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ காஃபி டீ முதற்கொண்டு சாப்பாடுலேருந்து எதுவுமே கிடைக்காது. வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கியிருக்கவங்க, அதே மாதிரி சுற்றுலா பயணிகள் எல்லாருமே மிகவும் பாதிக்கப்படுவாங்க. மதுரை மாவட்டத்தை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 உணவகங்கள் இருக்குது. அதுபோக ரோட்டோர கடைகள், தெருவோர கடைகள், கையேந்தி போனால் ஆயிரக்கணக்கில் இருக்குது. இப்போ எல்லாருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும். இதை நம்பி ஒரு 25,000 தொழிலாளர்கள் உடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் ஆகும். உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு இந்த வணிக பயன்பாட்டு சிலிண்டரை தட்டுப்பாடு இல்லாமல் உணவகங்களுக்கு வழங்கினா மட்டும்தான் தொடர்ந்து கடை நடத்த முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக கடை இன்னும் ஒரு 3 நாட்களில் மதுரை மாவட்டம் முழுக்கவே கடைகளை இழுத்து மூடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. இப்போ கையிருப்பு சிலிண்டர் அப்படிங்கிறது எத்தனை நாளைக்கு ஓடுற மாதிரி இருக்குது? அதுதான் எங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நாங்கள் அப்பப்போ தேவைக்கு தான் வாங்குவாங்க. 2 நாள் 3 நாளைக்கு மேலே இருப்பு வைக்க முடியாது. அதனால தான் இப்போ இருக்கிறது 2 நாள் 3 நாள் தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி முடிஞ்சிச்சுன்னா கூட இன்றைக்கி ஒரு கடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாளைக்கு வரைக்கும் இருக்கிற கடை அது ஒரு வாரம் இருக்கிற கடை அவங்க தாக்குவாங்க. மதுரையில் எத்தனை ஹோட்டல்கள், எவ்வளோ கடைகள் இருக்குது? அது எந்த அளவுக்கு பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும்? 500லேருந்து 600 பெரிய உணவகங்கள் இருக்குங்க. அதுபோக ஆயிரக்கணக்கான ரோட்டோர கடைகள் இருக்குது. பல லட்ச ரூபா இழப்பீடு கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு ஏற்படும். ஏன்னா ஜிஎஸ்டி இதன் மூலமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க லட்சக்கணக்கில். ஸோ வந்து உணவகங்கள் இயங்கலைன்னா அரசாங்கத்துக்கு வந்து பல லட்ச ரூபா இழப்பீடு ஏற்பட தான் செய்யும். இப்போ நீங்கள் அரசுக்கு டிமாண்ட் வைக்கிறதா என்ன மாதிரி டிமாண்ட்? உடனடியாக எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த மாதிரி முந்தா நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துக்கிட்டு இருந்துச்சு. நேற்றுலேருந்து தான் நிப்பாட்டியிருக்காங்க கேள்விப்பட்டோம். எங்களுக்கு அதே மாதிரி எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் எங்களுக்கு தொடர்ந்து சிலிண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. பப்ளிக்கும் சரி, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய